இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் பி ரவிச்சந்திரன் வழங்கும் S7 இயக்கத்தில் விமல் நடிக்கும் தேசிங்கு ராஜா 2 ஜூலை 11 முதல் உலகமெங்கும். திரு அருண் பாண்டியன் வழங்கும் உதய் கே இயக்கத்தில் கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் நடிக்கும் த்ரில்லர் படமான அக்கேனம் இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஜுராசிக் பார்க்கில் இருக்க அந்த லேபை காட்டுறாங்க. அங்கே வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி நிறையா டைனோசர்ஸை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அங்கே நடந்த ஒரு விபத்தில் எல்லா டைனோசர்ஸும் வெளியே வந்துடுது. அதனால் அங்கே ஆபத்தான பகுதின்னு அரசாங்கம் அறிவிச்சிட்டு அங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் விதிச்சிடுறாங்க. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண அந்த டைனோசர்ஸ்கிட்டேருந்து பிளட் சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு வந்தால் அது மூலமாக மருந்துகளை உற்பத்தி பண்ணி அதில் பெரும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுனால இல்லீகலாக ஒரு டீமு இங்கேருந்து ஜுராசிக் பார்க்குக்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. பொதுவாக இந்த சினிமா ஸ்டோரி டிஸ்கஷனில் ஒரு விஷயம் நடக்கும். பேசிக்காக ஒரு கதையை தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த கதைக்கு திரைக்கதை எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டிஸ்கஷனாக இருக்கும். அந்த டிஸ்கஷனில் வந்து டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, தேவைன்னா நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஆங்கிளில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்படி வச்சுக்கோமே, கொஞ்சம் மொக்கையாக ஒரு டம்மியாக தான் இருக்கும், இது ஓகேவான்னு பாருங்கள், ஒரு மொக்கையாக சொல்கிறேனே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து காட்டு மொக்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு வேளை நல்லதாக இருந்தால் அதை வச்சுக்குவாங்க. அப்படி மொக்கையாக ஒரு சீன் சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாகவே காட்டு மொக்கையாக இருக்கும். காட்டு மொக்கையாக நிறையா சீன் சொல்லுவாங்க. அதுலேயே ஒஸ்ட்டு காட்டு மொக்கை ஒன்று இருக்குல்ல, அந்த சீனை தூக்கி இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனாக வச்சுருக்காங்க. படத்தில் ஆரம்பிக்குது, அந்த ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற அந்த லேபை காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் பார்த்தா இந்த அஸ்ட்ரோனாஸ் மாதிரி இந்த விண்வெளிக்கெல்லாம் போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போகணுன்னாலே 2 பேர் சேர்ந்து தான் ஆக்சஸ் கொடுக்க முடியும், அப்போ தான் ஒரு ரூம்குள்ளேயே போக முடியும். அப்படி ஒரு சயின்டிஸ்ட் உள்ளே வர்றான். வரும்போது பார்த்தா இந்த ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி அதை கிழித்து சாக்லேட்டை வாயில் போட்டுக்கிட்டு அந்த பேப்பரை தூக்கி போடுறான். அது ஒரு ப்ளோயருக்குள்ளே போயிடுது. ப்ளோயருக்குள்ளே போனால் அது அடைச்சி டோட்டல் சிஸ்டமும் ஷட் டவுன் ஆகி ஒரே குழப்படி ஆகி உள்ளே இருக்கிற டைனோசர்லாம் வெளியே வந்துச்சுன்னு முதல் சீனை வைக்கிறாங்க. அப்போவே திக்குன்னு ஆகிப்போச்சு. இவங்க வந்து டக் லைஃபுக்கு போட்டியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க, நம்ம கொல்ல தான் போகிறாங்க அப்படின்ட்டு. படத்தில் இந்த பிளட் சாம்பிள் எடுக்க போகிற கும்பல் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த பிளட் சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு வந்தால் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த இடத்துக்கு எதுக்கு ஒரு ஃபேமிலி அங்கே வந்தாங்கன்னு தெரியல. இந்த சாதாரண கூமாவட்டிக்கு போனாலே அது தடை செய்யப்பட்ட பகுதின்னு அறிவிச்சிருக்குது அரசாங்கம், அங்கே போகக்கூடாதுங்கிறாங்க. டைனோசர்கள் வாழ்கிற பகுதிக்கு இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அந்த கேரக்டர்ஸ் படத்தில் வந்துச்சுல்ல, வந்த பிறகு கதையில் ஏதாவது ஒரு டர்ன் ட்விஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை. அது கொண்டாந்து ஃபுட்டேஜுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. படம் 2 மணி நேரம் வேணும்ல, அதுக்காக ஒரு 4 கேரக்டர் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க்கலாம் ஒரு கேரக்டராவது ஒரு செகண்டாவது தேவையில்லாமல் இருக்குமா பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ முக்கியமாக இருக்கும். இது எல்லாமே தேவையில்லாமல் தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போதே சொல்லிடலாம் அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு. அதுக்கு பெரிய அறிவெல்லாம் வேணாம், தொடர்ச்சியாக சினிமா பார்த்தாலே அந்த அறிவே போதுமானது. இந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்தந்த கேரக்டர்லாம் செத்துரும், இதுதான் மீறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அந்தளவுக்கு மோசமாக ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அந்த முதல்ல தண்ணிக்குள்ளே வந்து டைனோசர் அட்டாக் பண்ணோம், அந்த ஒரு ஏரியா நல்லா இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 வகையான டைனோசர்ஸை காட்டுவாங்க, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் கூட விஷுவலாக வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை, ஒரே டே எஃபெக்ட் கூட டார்க்காக இருக்குது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் 3Dயில் தான் பார்த்தோம், நல்ல தேட்டரில் தான் பார்த்தோம், அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாகவே இல்லை. எப்படி கோட்டை விட்டாங்கன்னே தெரியல. ஒரு ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்துட்டு இந்த படம் சீக்வல் அப்படின்னு சொல்லி உக்காந்தா ஒரு ஹாரர் படங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 4 பேர் போயிட்டு காட்டு பங்களாவுக்கு போவாங்க, அங்கே ஒரு பேய் இருந்துக்கிட்டு ஆட்டமாக ஆடுன்னுட்டு. அந்த கதையை டைனோசரை வச்சு எடுத்து வச்சுருக்கிறாங்க. இவங்களால டைனோசர் மேலே இருக்க மரியாதையே போச்சு. இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் பி ரவிச்சந்திரன் வழங்கும் S7 இயக்கத்தில் விமல் நடிக்கும் தேசிங்கு ராஜா 2 ஜூலை 11 முதல் உலகமெங்கும்.
திரு அருண் பாண்டியன் வழங்கும் உதய் கே இயக்கத்தில் கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் நடிக்கும் த்ரில்லர் படமான அக்கேனம் இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.